28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். பொதுவா சினிமாவில் தான் துடிச்சிட்டு இருக்கிற இதயத்தை ஆம்புலன்ஸ்லயோ இல்லைனா ஹெலிகாப்டர்லயோ ஸ்பீடா கொண்டு போய் கொடுத்து ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுவாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நிஜத்திலேயே இப்போ இந்தியன் ரயில்வேஸ் நம்ம வந்தே பாரத் ரயில் மூலமா சினிமாவுக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, முதல் முறையா ஒருத்தர் தானம் பண்ண துடிச்சிட்டு இருக்கிற இதயத்தை ஆப்ரேஷனுக்காக ட்ரெயினில் கொண்டு போய் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றி ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. முதல்ல அது தொடர்பான காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இந்த சாதனை எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்ல இருந்து அகமதாபாத்துக்கு மும்பை சென்ட்ரல் காந்தி நகர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 209001 தான் இந்த இதயத்தை பத்திரமா கொண்டு போனாங்க. அகமதாபாத்தில் இருக்கிற யூஎன் மேத்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் சரியான நேரத்தில் கொண்டு போய் இந்த இதயத்தை சேர்க்கணும். சூரத்ல இருந்து அகமதாபாத்துக்கு தூரம்னு பார்த்தா 250 கிலோமீட்டர். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல போனா தோராயமா 2 மணி நேரம் ஆகும். சாதாரண ட்ரெயின் இல்லைனா பஸ்ல போனா 4 இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்கே. எப்படி இதை பிளான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைல்ல. இதுக்காக இந்தியன் ரயில்வே பாதுகாப்பு படை, அதாவது ஆர்பிஎஃப், அப்புறம் குஜராத் போலீஸ், அப்புறம் மருத்துவ குழு எல்லாருமே ஒன்று சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது டிரான்ஸ்பிளேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சவாலான வேலையை தான் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் அகமதாபாத் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்த உடனே அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கிரீன் காரிடார், அதாவது டிராஃபிக்கே இல்லாத ஒரு ஸ்பெஷல் ரூட் ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. ஆர்பிஎஃப்பும் குஜராத் போலீஸும் சேர்ந்து கொஞ்சம் கூட லேட் ஆகாமல் இதயத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உடனே ஆப்ரேஷனையும் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தே பாரத் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னா கரெக்டாக டைமுக்கு போகணும்னு இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரயில்வே துறை இப்போ சாதாரண போக்குவரத்தை தாண்டி உயிர் காக்கும் மருத்துவ உதவிக்கும் பெருசாக பயன்படுது. அகமதாபாத் கோட்ட ரயில்வே மேலாளர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது இந்தியன் ரயில்வேக்கு ரொம்ப பெருமையான தருணம். இந்த மாதிரி மிஷன்ஸ்ல ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சேர்ந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணதால தான் இது சக்சஸ் ஆச்சு. ஒரு உசுறு காப்பாற்றணும் அப்படின்றதுக்கு நம்ம பொறுப்பு மட்டும் இல்லை, அதுதான் மனித நேயமும் கூட அப்படின்னு நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. நம்ம ஊர் ரயில்வே கட்டமைப்பு மூலமாக எமர்ஜென்சி நேரத்தில் எவ்வளோ வேகமாக செயல்பட முடியும்னு இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. இந்த பெரிய சாதனைக்கு காரணமான ஆர்பிஎஃப், போலீஸ், டாக்டர்ஸ், அப்புறம் உறுப்பு மாற்று சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர்கள்னு ரயில்வே ஊழியர்கள்னு எல்லாருக்குமே இந்தியன் ரயில்வே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் அவசர மருத்துவ தேவைக்கும் மற்ற உதவிகளுக்கும் ட்ரெயின் நெட்வொர்க்கை இன்னும் அதிகமாக யூஸ் பண்ண இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். தொழில்நுட்பமும் மனித நேயமும் ஒன்றா சேர்ந்தா எப்பேற்பட்ட அற்புதமும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ட்ரெயின் பயணம் அப்படிங்கிறது வெறும் ஆட்களை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுற உயிர் நாடியாக கூட மாற முடியும்னு இன்னைக்கு நம்ம ரயில்வே நிரூபிச்சிருக்கு. அரசாங்கம், போலீஸ், டாக்டர்னு எல்லாருமே சரியான புரிதலோட ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் எவ்வளோ பெரிய சவாலையும் ஈஸியாக சாதிக்க முடியும். வந்தே பாரத் வெறும் ஸ்பீட் ட்ரெயின் மட்டும் இல்லை, அது ஒரு லைஃப் சேவிங் எக்ஸ்பிரஸ்னு நிரூபிச்சிட்டாங்க. 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.